வேத பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நாம் யாவரும் அறிந்தது. தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது பேதுருவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் பலவிதமான நெருக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த நெருக்கமான சூழலிலே அவர்களுக்கு மிரட்டல்கள் வருகிறது, கொலை பண்ணுவோம் என்கின்ற அச்சுறுத்தல்கள் வருகிறது, அவர்கள் ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் வருகிறது. அந்த நேரத்திலே பேதுரு சொன்ன வார்த்தை, நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து, அவர் தங்களுக்கு உரைத்த வார்த்தையை குறித்து அந்த இடத்துல தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பு ஜனமே, இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, நம்ம வாழ்க்கையிலே எதிரான ஒரு போராட்டங்கள், அது நம்முடைய வாழ்வாதாரங்களிலே, தொழில் சம்பந்தமான ரீதியிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, ஏதோ ஒரு நிகழ்விலே எதிரான ஒரு காற்று அடிக்கின்ற பொழுது நம்மை எதிர்க்கும்படி மனிதர்களா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், எழும்புகிற பொழுது நம்மை தாக்கும்படி பலவிதமான வார்த்தைகள் நம்முடைய செவிக்கு நேராக கடந்து வரும். நாம் அதனை மேற்கொள்ளும்படிக்கு நம்முடைய முகத்துக்கு முன்பதாக சத்ரு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மனிதனுக்கு கீழ்ப்படிந்து சூழ்நிலைக்கு பயந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து கொள்ளாமல், கர்த்தர் நம்மை விரும்புவது, நீ தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையாய் தேவ வார்த்தைக்கு நீ பயந்து எனக்கு கீழ்ப்படிந்து வருவாயேயானால் உன்னை எதிர்க்கின்ற சத்துருக்கள் முன்னிலையிலும் உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற சூழ்நிலையின் மத்தியிலும் உன்னை நான் உயர்த்தி உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதனை காண்பித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக வெளிப்படுகிறவர் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த சூழலிலே இங்கே பேதுருவா இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படுகிற பயம்தான் முக்கியம் என்று நினைத்தபடியினால அவங்க தலையை கர்த்தர் குனிய விடல, வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க வைக்கல. அந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதனை கர்த்தர் காண்பிக்கும்படி வெளியரங்கமான அற்புதங்கள், அடையாளங்கள், அவர்களுக்கு எதிராக எழும்பின சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் அதமாக்கி போட்டு அவங்க தலையை கர்த்தர் உயர்த்தினதையும், அவர்களோடு கூட தேவன் இருக்கிறதையும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த காரியங்கள் நடக்கிறது என்பதனையும் கர்த்தர் உடன் இருந்து அவர்களுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வேதத்துல ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகின்றோம். மனுஷனுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகின்ற அதிசயமான காரியங்களையும் இன்னைக்கு வேதத்தின்படி தியானித்து தேவ கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். முதலாவது நம்ம தியானிக்கின்ற பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது? எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசின்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகம் வரும்? என்னங்க ஞாபகம் வரும்? 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே நேரத்துல வெட்டி போட்டு கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனா இங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன? போதும் கர்த்தாவே, என்னுடைய உயிரை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது? அதாவது எசபேல் என்ப ஒரு பெண் தீர்க்கதரிசி இருந்தாள் அல்லவா? அவள் நல்லவளா கெட்டவளா? அவள் கெட்டவள். அவள் ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஆனால் அவள் தேவனை சார்ந்தவள் அல்ல.
தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றவள். அவள் இந்த நாட்களிலே எலியாவின் மூலம் கர்த்தர் செய்த அதிசயங்களை அவள் கேள்விப்படுகின்றாள். அவளுக்கு உரியவர்கள் தான் அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள். அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் எலியா வெட்டி கொன்று போட்டு விட்டால் இந்த செய்தி அறிந்த மாத்திரத்திலே அவள் சொல்லுகின்றார், இந்த ஒவ்வொருவருடைய ஜீவனுக்கும் ஈடாக இதே நான் நாளைக்கு மறுநாளிலே நான் எலியாவுக்கு செய்யாமல் இருப்பேனோ, நிச்சயமாக நான் எலியாவை கொன்று விடுவேன், அவனை நான் உயிரோடு வைக்க போவதில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாள். இந்த வார்த்தை இவ்வளவு பலசாலியாக வல்லமை மிக்கவராக தேவனுடைய ஊழியத்திலே அக்கினியாக பயன்படுத்தப்பட்ட எலியா கேட்ட மாத்திரத்திலே அவர் பயப்படுகின்றார், அவர் சோர்ந்து போகின்றார். 450 பேரை ஃபேஸ் பண்ணின ஒரு எலியாவுக்கு ஒற்றை எசபேலை என்ன பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியாம அந்த அற்பமான ஒரு மனுஷியினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் பயந்து போய் அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய் அவர் சொல்லுகின்றார், போதும் கர்த்தாவே, என் உயிரை நீங்க எடுத்துக்கோங்க, என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவையெல்லாம் கிடையாது, என்னால இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்விடத்துல அவர் பயந்து போய் அவர் நடுங்கி போய் அவர் சோர்ந்து போய் இனி ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை, இனி தேவனுக்காக வைராக்கியமாக வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சூழ்நிலையை பார்த்து போய் முடங்கி கிடக்கின்றார். ஆனா ஆண்டவர் போய் நீ எழுந்திருன்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கல பாருங்க. பசியா படுத்திருக்கான்னு சொல்லிட்டு முதலாவது தூதனை அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறாரு. அந்த பலத்தோட கூட எழும்பி 40 நாள் தேவனுடைய பர்வதம் ஓரேக்கு மட்டும் பயணம் பண்ணி ஒரு கெபிக்குள்ள போய் இருக்கிறாரு. அங்கேயும் சாப்பாடு கொடுக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? அவருக்கு தெரியாம இருக்குமா? ஏன் வந்து என்னுடைய மகன் படுத்திருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கேட்கிறாரு, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருக்காக நான் மிக பக்தி வைராக்கியம் கொண்டேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இவ்வளவு நான் போராடினேன், ஆனா இப்ப என்னையும் கூட கொல்ல வகை தேடுறாங்கன்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் அப்படியான்னு கூட கேட்கல, மறுபடியும் கேட்கிறாரு, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? எல்லாம் சரிதான், நீ எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கிற? அப்போ ஆண்டவர் அவன் மறைமுகமா கேட்கறது என்னன்னா, 450 பேர் சேனை போல உன் முன்னாடி நின்னாங்க, அவங்க கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்கல, அவங்க காலமில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க தேவனை கூப்பிட்டாங்க, அங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா நீ என்னை கேட்டருளும் என்று அழைத்த உடனே அக்கினியை ஊற்றி உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தி உன்னில் நான் மகிமை அடைந்தேன். அவ்விடத்துல நானே தேவன் என்பதனை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, எலியாவின் தேவன் என்பதனை அவ்விடத்திலே அறிக்கையிடும்படி நான் வைத்தேன். இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஓ முன்னாடி தானே நான் செய்தேன், உன்னை கொண்டு தானே செய்தேன், உன் கரத்தினால தானே அந்த எதிரிகளை நான் வெட்டி போட வைத்தேன். இவ்வளவு பெரிய மகத்துவத்தை பார்த்த நீ ஒரு எசபேலை பார்த்து கொன்னிருவேன்னு சொல்லிட்டு அவ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு போதும் கர்த்தாவேன்னு சொல்லி வந்து படுத்திருக்கிறியே, என்னப்பா நியாயம்னு அவர் கேட்காம கேட்கிறாரு, இங்க உனக்கு என்ன காரியம்? அல்லேலூயா. இப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கேள்வியை கேட்கிறாரு. உன் வாழ்க்கையில நான் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய், ஜீவனுள்ள தேவன் என்பதனை பலவிதத்துல நிரூபித்து காண்பித்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிற பலவிதமான போராட்டத்தை பார்த்து மனுஷங்க சொல்ற வார்த்தைக்கு பயந்து போய் போதும் கர்த்தாவேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டிருக்கின்றாயே. காதுகள்ல கேட்கப்படுகிற செய்திகளை கேட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று திகைத்து போய் நிற்கின்றாயே, எலியாவின் தேவன் எங்கே என்று அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேள்வியை வைக்கின்றார். அன்பு ஜனமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எலியாவை போல நீங்களும் உங்கள் எதிரிகள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்களும் போய் சோர்ந்து படுக்க வேண்டிய நிலைமை தான் வரும், நீங்களும் திகைத்து போய் நிற்க வேண்டிய நிலைமை தான் வரும். ஆனால் எசபேல் சொன்னால் என்ன, பார்வோன் சொன்னால் என்ன, ஏரோது ராஜா கட்டளையிட்டால் என்ன, யாரு சொன்னால் என்ன, எனக்கு தெரியும் என்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று, எனக்கு தெரியும் என்னை பயன்படுத்துகிற கர்த்தர்
எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்று, எனக்கு தெரியும் எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார் என்று, எனக்கு தெரியும் என் தேவன் மரித்தாலும் 4 நாள் கழித்து ஜீவனோடு கூட எழுப்புவதற்கு அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர் என்று. ஆகையினால் எசேபேலுடைய வார்த்தைக்கு நான் பயப்பட்டு போவது இல்லை, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு தான் நான் பயந்து வாழ்வேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மூலம் மகிமை அடைவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, ஒரு பேதுரு சொன்னது போல, மனுஷனுக்கு அல்ல கீழ்ப்படிந்து பயந்து போய் ஒடுங்கி இருப்பது, படைத்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து ஒடுங்கி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை உண்டு பண்ணும். மனுஷன் கொல்லுவேன்னு சொன்ன உடனே கொல்ல முடியுமாங்க? அடிப்பேன்னு சொன்னோன்னா அடிக்க முடியுமா? உங்களை இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னோன்னா பண்ண முடியுமா? யாரு நினைக்கணும்? நம்மை படைத்தவர் நினைக்க வேண்டும். உங்களுடைய மயிரெல்லாம் என்னது எண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் நம்முடைய நாட்கள் காலங்கள் அவருடைய கரத்துல இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அவர் அல்லவா தீர்மானிக்கணும் நம்முடைய எதிர்காலத்தை, எப்படி வாழ வைக்கணும், எப்படி தப்பு வைக்கணும், எப்படி கரை சேர்க்க வேண்டும் என்று. ஏதோ ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் உங்களை ஜாதகம் இப்படிதான் சொன்ன உடனே அப்படியே நடக்கும்னு நம்பி அதை காது கொடுத்து கேட்டுட்டு ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு இராம, முடிவிலே துவக்கத்தை உருவாக்குகிற தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து வாழுங்க. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வேதத்தை தொடர்ந்து வாசித்தோம்னா ஆண்டவர் ஒரு தடவை கூட சொல்லல எலியாவை பயப்படாதே, எசேபேலுடைய வார்த்தை சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு அதுல ஒரு வருத்தம் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பயந்து போய் இப்படி படுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொன்னது, எழும்பு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, போ, அங்க போய் எலிசாவை நீ உன்னுடைய ஸ்தானத்துல அவனை அபிஷேகம் பண்ணு. உனக்கு முடியல இல்ல, உன்னால ஓட முடியல இல்ல, நீ இரு, அவனை போய் அபிஷேகம் பண்ணு. உனக்கு இருக்கிற இடத்துல நான் உன்னை கொண்டு வைத்து அவனை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி எலியாவை கொண்டு செய்த அதே காரியங்களை ஆண்டவர் எலிசாவை கொண்டு செய்ய வைத்தார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். உங்களால முடியலையா? ஆண்டவர்கிட்ட ஒன்று, ஆண்டவரே நான் ஊழியத்தெல்லாம் செய்ய மாட்டேன், உங்களுக்காக என்னால இனி ஓட முடியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து பார்த்து நமக்கு வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனாலும் முடியலைன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு வேற உலகத்துல வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் ராஜாக்களை தள்ளி நீ முடியலையா போயிரு, உன்னை விட ஒரு பேரையை நான் தூக்கி எடுத்து என் ஞானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையா நான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எப்பவுமே ஆயத்தம். ஆனாலும் கிருபையா நம்மளை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாளாவது வந்து நிலையா நின்று எனக்காக வைராக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆகையால் அன்புக்குரியவர்களை, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் என்னது சேனையை தாண்டி போவேன், மதலை தாண்டி போவேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு அவர் தைரியமா பேசுவாரு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. 2வது வாசிக்கின்ற பொழுது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். யோசபாத்தினுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்னவென்றால், அம்மோன் புத்திரர்களும் மோவா புத்திரர்களும் இங்கே நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகின்றார்கள் என்று ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை இங்கே அவர் கேட்கின்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே அவருக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் எங்கேதியாகிய ஆசாதோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வந்து உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயத்தோടെ கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ எதிரிகள் வருகிறார்கள் என்று ஒரு சத்தத்தை கேட்ட உடனே யோசபாத்துக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. என்னன்னா, மோவா புத்திரர்கள் வராங்க, அம்மோன் புத்திரர்கள் வராங்க, பெரிய சேனையா இருக்கு, அவங்கள பத்தி கேள்விப்பட்டா நம்மளை விட பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க, இப்போ வந்து நம்மளை மூடி அடிச்சுட்டு ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு போயிடுவாங்கன்னு அவருக்குள்ள ஒரு பயம், அதை கேள்விப்பட்ட உடனே. ஆனா அந்த டக்குன்னு அவருடைய மனதுல மாறுது பாருங்க.
என்னுடைய பலத்தால நிச்சயமா இவங்களை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற சேனையை வச்சு நிச்சயமா என்ன பண்ண முடியாது, இவங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே உபவாசத்தை அவர் அறிக்கையிடுறாரு. எல்லாரும் வாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தினால நம்ம நிச்சயமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று ஜெபிக்கிறாங்க. உபவாசத்தோடு கூட அவரை தேடுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா கர்த்தர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தைரியப்படுத்துறார். எப்படின்னா, இவ்வளவு பெரிய சேனையை பார்க்கிற பொழுது நீ பயப்படுகின்றாய். உனக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய மக்கள் நிற்கிறாங்க, சேனை நிற்கிறாங்க, தலைவர்கள் நிற்கிறாங்க, படைகள் நிற்கிறது. எல்லாருமே எல்லா விதமான ஆயுதங்களோடும் துரைத்தனங்களோடும் வந்து நிற்கிறாங்க. இப்பொழுது என்னை மேற்கொண்டு விட்டு போய்விடுவாங்கன்னு நினைக்கிற இல்லையா? அவங்க கூட நிறைய கூட்டம் இருக்கிறது, என்னோடு கூட கொஞ்சம் தான் இருக்கிறது என்று கலங்கி நிற்கிறாய் அல்லவா? நீ என்னை தேடின காரணத்தினால், இந்த எதிரான சூழ்நிலையிலே நீ எனக்கு பயந்து என்னுடைய சமூகத்திலே வந்து நின்ற காரணத்தினால் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மூலம் அவ்விடத்திலே யோசபாத் தைரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 17வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து 20ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கூட 10 பேர் இருக்கிறத விட நம்மை படைத்த தேவன் இருக்கிறதாங்க பெரிய பலம். அல்லேலூயா. நம்ம பின்னாடி எத்தனை பேர் வேண்டுமானாலும் நிக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது திரும்பி பாருங்க, யாரையுமே பார்க்க முடியாது. அதுவரை சொல்லுவாங்க, நான் உங்க கூடயே இருப்பேன், எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, உடனே நான் வந்து நிற்பேன், என்ன வேணாலும் கேளுங்க, உடனே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்க. அதே அந்த பிரச்சனை வரும்போது ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஒன்றில் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும், இல்லைன்னா சைலண்டில் போட்டு வச்சிருவாங்க, கட் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா பிஸின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. இதான் மனுஷங்க கொடுக்கிற தைரியம். பிரச்சனைக்கு முன்னாடி தைரியத்தை கொடுப்பாங்க, பிரச்சனை வந்த உடனே காணாம போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் பிரச்சனைக்கு முன்னாடியும் தைரியத்தை கொடுப்பார், பிரச்சனை மத்தியில கூட நின்று உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். ஆகினால் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது, யோசபாத்தின் தேவன் இன்னைக்கு நம்மோடும் கூட இருக்கின்றார். உங்களுக்கு முன்பதாக பெரிய பிரச்சனையை போன்ற காரியங்களை இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இதை எப்படி நான் தாண்டுவேன், இந்த வியாதியிலிருந்து எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த போராட்டங்களிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறது, எப்படி நான் மேற்கொள்ள போகின்றேன் என்று ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நம்ம அதை பெரிதாக எண்ணிக்கொண்டு இராதபடிக்கு கர்த்தர் சொல்வது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதுன்னு சொன்ன மாதிரி, இந்த ஏராளமான பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் காரியங்கள் ஜெயமாக முடியும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு பயந்து இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, டாக்டர் சொல்லுவாங்க நாளைக்கு மரித்து போயிடுவாங்கன்னு, உடனே உட்கார்ந்து கூடியிருந்து என்ன கூடாது, அழக்கூடாது. யார மாதிரி இருக்கணும் தெரியுமா, எசேக்கியா ராஜாவை மாதிரி கர்த்தரை நோக்கி அழுதுட்டு இருக்கணும். ஆண்டவரே, நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்க பிள்ளையா,
இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி போய் நிக்கணும்னா, என்னை படைச்சது டாக்டர் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நின்று கேட்கணும். அதை விட்டுட்டு ரிப்போர்ட் எடுத்து கையில வச்சுட்டு டேப்லெட்டும் எடுத்து கையில வச்சுட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கும் கர்த்தரால முடியும். இல்லாத ஒன்றை உருவாக்க அவரால கூடும் இல்லையா? இப்போ சாராளை எடுத்து பாருங்க. வயசு எத்தனை ஆச்சு? குழந்தை பிறக்கும் போது எத்தனை வயசுங்க? அவங்க 16 வயசுலயா குழந்தை பெற்றெடுத்தாங்க. பாட்டி ஆன அப்புறம் பேர பிள்ளைக்கு திருமணத்தை பார்க்கிற வயசுலதான் அவங்களுக்கு குழந்தையே பிறக்குது இல்லையா? அப்போ உலக பிரகாரமா ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இயற்கையும் அவங்க சரீரத்துல இல்லாத நிலைமையில தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. இதை நீங்க ஒரு டாக்டர் கிட்ட, உங்களுக்கு தான் அவ்வளோ வயசானவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு 80 வயசுக்கு மேலே போய் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போன டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வயசெல்லாம் போயிருச்சு, அதுக்குள்ள எந்த சான்ஸுமே இல்லை, நம்ம ஒரு குழந்தைய தத்து தான் எடுக்கணும், இல்லைன்னா இனியெல்லாம் நீங்கள் பல்லு போகிற வயசில் போய் அம்மா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நியாயமானு கேட்பாங்க இல்லையா? நமக்கு ஒரு டேப்லெட் கூட தரமாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க, ஒருவேளை இதுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்துல பாருங்க, அந்த எல்லா விதமான சூழ்நிலையும் முடிஞ்சு போய் எதுவுமே சாத்தியக்கூறு இல்லாத நிலைமையில தான் சாராளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஈசாக்கு கொடுக்கிறாரு, அம்மாவை மாத்துறாரு. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். அதனால விஞ்ஞானிகள் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே விஞ்ஞானத்தின்படிதான் இந்த உலகம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு போகாதீங்க. டாக்டர் ஒன்று சொன்ன உடனே டாக்டர் போட்ட முத்திரை தான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுன்னு நினைச்சிட்டு அங்கேயே போய் அவரை பார்த்துட்டு நிற்காதீங்க. உலகத்துல ஒரு மனுஷன் உங்களை கொடுத்த தீர்ப்பை கேட்ட உடனே இதுதான் என்னுடைய எதிர்காலம்னு கேட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களை படைத்தவர் என்ன சொன்னார்? உங்களை உருவாக்கினவர் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களை அவர் எப்படி வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு வாழுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில செயலாக மாறும். அல்லேலூயா. அதான் அவர் நினைக்கிறார். நீ மனுஷ வார்த்தையை கேட்டு 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 பயந்து பயந்து நினைச்சு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ தான் பிரச்சனையை உண்டு பண்ணி அழுதுட்டே இருக்கிற. என் வார்த்தையை நம்பி வாழ்ந்து பாரு, உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. மூன்றாவது நம்ம தியானிக்கின்ற பொழுது நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்கள். நெகேமியா அவ்விடத்திலே தேவனுடைய அலங்கத்தை கட்டும்படிக்கான ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது எதிரான சூழ்நிலை வருகிறது பாருங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிற பொழுது, ஓரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்று. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்டா சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, நெகேமியா இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். நெகேமியா எதற்காக அழைக்கப்பட்டார் என்றால், எருசலேம் அலங்கம் இடிந்து கிடக்கிறது, தேவனுடைய நகரம் இடிந்து கிடக்கிறது. அப்ப இதை கேட்ட உடனே அவரால் என்ன பண்ண முடியல? ஜீரணிக்க முடியல. அவர் அழுறாரு, ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுறாரு, என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்பா, நானும் என்னுடைய ஜனங்களும் பாவம் செய்துட்டோம் சொல்லிட்டு அந்நாட்களிலே நடந்த அந்த துக்கமான செய்தியை கேட்டு அழுகின்றார். இப்போ அவருடைய ஆசை என்னன்னா, அந்த அலங்கத்தை தான் கட்டி எழுப்பணும்னு அவருக்குள்ள ஒரு வாஞ்சை. ஆகையினால் அந்நாட்களில் இருந்த ராஜா கிட்ட இருந்து கர்த்தருடைய தயவினாலே அவருக்கு இரக்கம் கிடைத்து அனுமதி பெற்று அலங்கத்தை கட்டுறதுக்காக போறாரு. அப்போ எருசலேமில் போன உடனே அலங்கத்தை கட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் ஆரவாரமா வரவேற்கல.
அவருக்கு எதிரிகள் தான் அப்படியே எழும்பி நிற்கிறாங்க. சன்பல்லாத்னு ஒருத்தன் நிற்கிறான், அவடத்துல இன்னும் வேற ஒருத்தன் நிற்கிறான், தொபியான்னு ஒருத்தன் நிற்கிறான், கேசேம்னு ஒருத்தன் நிற்கிறான். வந்து நின்றுட்டு நீ இப்ப கட்டிடுவ, உன்னை நாங்க எப்படி கட்ட விடுறோம்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு அவனை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது தெரியும், பல விதமான போராட்டத்தை உண்டு பண்றாங்க. ஆனா நெகேமியாவை நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த எதிரிகள் மிரட்டல் கொடுத்தாலும் இவன் அவங்கள வார்த்தையே கேட்க மாட்டான். நெகேமியாவை 5 முறை ஏமாற்றி அவங்க பக்கத்துல அழைக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. இவனை எப்படியாவது ஏமாத்தி வர வைக்கணும், எப்படியாவது இவனுடைய காரியத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நெகேமியா என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இப்ப வர்றதுக்கு டைம் இல்லை, என்னால இப்ப வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தந்திரங்களை நின்று தப்புவித்து வெளியே வந்துடுவான். ஒரு பொய்யான தீர்க்கதரிசி அனுப்பி தீர்க்கதரிசனம் பேச வைத்தாவது இவரை வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் நெகேமியா என்ன பண்ணல, பயப்படல. இப்படி எதிரான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெகேமியா தைரியமாக நின்று அந்த எதிரிகளுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாம கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்து கர்த்தருக்கு பயந்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எருசலேம் அலங்கத்தை கர்த்தர் நெகேமியா கொண்டு கட்டி எழுப்புவதற்கு கர்த்தருக்கு பயந்து அவர் தைரியமாய் நின்றதுனாலதான் அந்த எதிரிகளை மேற்கொள்ள முடிந்ததை தவிர, தடைகளை உடைத்து போட முடிந்ததை தவிர, அவர் அந்த மனிதர்களுக்கு பயந்து நின்றிருந்தால் அந்த ஆலயத்தை அன்னைக்கு கட்டி எழுப்பி இருக்கவே முடியாது, அந்த அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி இருக்கவே முடியாது. என் அன்பு ஜனமே, நாம் இன்னைக்கு நம்முடைய ஒரு காரியத்தை துவங்குகிற பொழுது இதை செய்யக்கூடாது என்றும் இதை செய்ய விடமாட்டேன் என்றும் நீங்கள் இந்த காரியத்தில் முன்னோக்கி போக கூடாது என்றும் நமக்கு எதிரான பல வார்த்தைகளை ஜனங்கள் சொல்லலாம். ஏன் நம்முடைய வீட்டாரே சொல்லலாம், நம்ம நண்பர்கள் சொல்லலாம், நம்ம கூட இருந்தவங்களே எதிரியாக எழும்பி நிற்கலாம், உன்னால முடியாது அப்படி என்று சொல்லலாம், அதற்கு வரக்கூடிய காரியங்களை தடை பண்ணலாம். ஆனால் என்ன நடந்தாலும் என்ன தடைகளை உண்டு பண்ணினாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து தைரியமாய் முன்னோட்டு பயணம் செய்கின்ற பொழுது உங்களை எதிர்க்கிற கூட்டத்தை கர்த்தர் தூரம் போக செய்து உங்கள் காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே வெள்ளம் போல் சத்ரு எழும்பி வருகின்ற பொழுது கர்த்தர் நமக்காக கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தேன். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தேன். திட நம்பிக்கை தைரியம் இருந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் இருந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை வந்தாலும் வீரன் நெகேமியாவை போல நாம் நிற்கின்ற பொழுது அவர் நமக்கு திட நம்பிக்கை தைரியம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை காணும்படி வைப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயந்தா கர்த்தரை மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலைமை வரும். அன்னைக்கு பேதுரு தன்னுடைய ஜீவனுக்கு பயந்ததினால், எதிரிகளுடைய சேனைகளை பார்த்து பயந்ததினால், தேவனையே யார் என்று தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அவர் தள்ளப்பட்டார். அந்த சோதனையிலே அவர் அவரிடத்திலே போடப்பட்டார். ஏனென்றால் அவர் சூழ்நிலையை பார்த்து பயந்தார், எதிரான அந்த வார்த்தைகளை பார்த்து பயந்தார், இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்ற அடிகளை பார்த்து பயந்தார். தனக்கும் இதே நிலைமை வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயத்திலே இயேசுவையே தெரியாது என்று சொல்லுகிற ஒரு நிலைமை உருவானது. எனவே நம்ம வாழ்க்கையிலே என்ன காரியம் நடந்தாலும் அந்த காரியத்தை நினைத்து நீங்க பயப்படாம கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை மாத்திரம் நம்பி வாழுங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கும் என்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கிருபையை வெளிப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிற வெட்கப்பட்டு
போவது இல்லை. கர்த்தர் ஆகையினால் நம்மை பார்த்து சொல்வது, நீங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பயந்து மனிதனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பி பின்னாகி போய் ஏமாந்து போகாம அழிந்து போகாம படைத்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்பி கீழ்ப்படிந்து பயந்து அதற்கு செவி கொடுத்து வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே. ஆனால் ஒரு பேதுருவினுடைய வாழ்க்கையில மேன்மையை கொடுத்தது போல, ஒரு தானியேலோடு கூட நான் இருந்து அவன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தது போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையை நான் உயர பண்ணினது போல உங்களோடு கூட நான் இருந்து நான் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் மாற செய்து உங்களை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்துல நம்ம நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஏசப்பா, உமக்கு பயந்து வாழுகிற பலனை எனக்கு தாங்க அப்பா. உங்க வார்த்தைக்கு பயந்து வாழுகிற ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேதத்திலே ஆண்டவரே, ஒரு எலியாவை போல அப்பா மனுஷன் எங்களை அச்சுறுத்துகின்ற வார்த்தைகளை எங்களுக்கு நேராக வீசுகின்ற பொழுது எங்களுடைய ஜீவன் போக போகிறதோ என்றும் எங்க வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் வந்துவிடுமோ என்றும் நாங்கள் மனிதனுடைய வார்த்தைகளை அப்பா கேட்டதினால் ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போய் படுத்துக் கொள்ளாதபடி, நீங்க அழைத்த அழைப்பை நாங்கள் விட்டு விடாதபடி, அப்பா நீங்கள் செய்த உபகாரங்களை மறந்து விடாதபடி உங்களையே நம்பி வாழுகிற பலனை தாங்க அப்பா. உங்களையே நம்பி வாழுகிற பலனை தாருங்க ஆண்டவரே. அன்பு ஜனமே, ஒரு எலியாவை போல நம்ம பயந்து ஓடக்கூடாது. எலியா கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அவர் எத்தனை காரியங்களை செய்திருக்கின்றார். எத்தனையோ விதமான ஆபத்துகள் உங்க வாழ்க்கையில வந்தது உண்டு. சற்று திரும்பி பாருங்க, வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையின் பாதைகள்ல கடந்து வந்த பாதையில எத்தனையோ ஆமான்களை நீங்க சந்தித்திருப்பீங்க இல்லையா? எத்தனையோ பார்வோன்களை பார்த்திருப்பீங்க இல்லையா? எத்தனையோ விதமான துரோகங்களை நீங்க சந்தித்திருப்பீங்க, ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீங்க, பலவீனங்களை பார்த்திருப்பீங்க, பலவிதமான தோல்விகளை அனுபவித்திருப்பீங்க. ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் மீண்டு வந்தது உங்க பலத்தினாலேயா? இல்ல, தேவ பலத்தினால், தேவ கிருபையினால், அவருடைய உதவியினாலதான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் தானே. அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. நினைத்து பார்த்து கர்த்தருக்கு பயந்து வாழும்படி உங்க வழிகளை ஒப்பு கொடுங்க. மனுஷனுக்கு பயப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில நம்ம சமாதானம் தான் இழந்து போக வேண்டிய நிலைமை வரும். மனுஷனுக்கு பயப்படுறதுனால நம்ம தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை நம்ம குறைந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு விடுவோம். நம்ம மனுஷனுக்கு பயப்பட பயப்பட நமக்கு ஜெப குறைவு உருவாக்கப்படும். சூழ்நிலையை குறித்த ஒரு திகைப்பும், அடுத்த நேரம் என்ன செய்வென்கின்ற ஒரு பதற்றமும் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி ஒரு மனிதன் தைரியமாய் நிற்கிற பொழுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது, ஏன் நீங்க சிங்கத்தின் கெபிக்குள்ளே போடப்பட்டாலும் கூட உங்களால தைரியமாக நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க முடியும். நீங்க அக்கினியின் சூளைக்குள்ளே போடப்பட்டாலும் கூட கர்த்தருடைய நாமத்தை உங்களால உயர்த்த முடியும். ஒரு யோசேப்பை போல உங்களை விற்று போட்டாலும் கூட, அந்நிய தேசத்திலே துரத்தினாலும் கூட, உங்களுக்கு துரோகம் செய்தாலும் கூட, அவ்விடத்திலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களால தைரியமாக நிற்க முடியும். அன்பு ஜனமே, ஒரு பேதுரு தன்னுடைய சிறைச்சாலை அடைத்த பொழுது அழுது கொண்டிராமல் அவன் அழகாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். எப்படி அந்த இறுக்கமான சூழ்நிலையில ஒரு மனிதனால தூங்க முடிந்தது? கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிற அவர் அறிந்திருந்தாரு. அவர் மனுஷனுக்கு பயந்திருந்தார். அவர் சிறைச்சாலையில் இருக்கிற தலைவனுக்கு பயந்திருந்தார். சிறையிலே அடைத்த அதிகாரிக்கு பயந்திருந்தால் அவர் தூங்க முடிந்திருக்குமா? இல்லை. என் அன்பு ஜனமே, சமாதானம் இல்லைன்னு புலம்புறீங்களா? என்னால எதையுமே செய்ய முடியலன்னு ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுத்துட்டு கர்த்தரை நம்பி வாழ்றதுக்கு வழியை விட்டு கொடுங்க. உங்க எதிர்காலத்தை அவர் கையில கொடுங்க. உங்க வேலைகளை அவர் கையில கொடுங்க. உங்க கடன்களை அவர் கையில கொடுங்க. உங்க வியாதியை அவர் கையில கொடுங்க. உங்கள் போராட்டத்தை அவர் கையில கொடுங்க. உங்களுக்கு எதிர்த்து இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து விட்டு அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து உங்கள் பயணத்தை நீங்க செலப்படுத்துங்க.
கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு நடந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக பேசுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக வாசல்களை திறப்பார், அவர் உங்களுக்கான வழியை ஆயத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக எல்லா விதமான கதவுகளையும் திறந்து அவர் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு அவர் செய்கிற பெரிய காரியங்களை சத்துருக்கள் காணும்படி செய்வார் என் அன்பு ஜனமே. ஆகையினால் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை ஒரு நெகேமியாவை போல தைரியத்தோடு கூட தடைகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எவ்விதமான கொடிய வார்த்தைகள் எனக்கு எதிராக வந்தாலும், சாபங்கள் வந்தாலும், எது வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு நம்ம வழிகளை தேவனுடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது, மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவரும் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவருமாய் நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் வெளிப்படுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் உமக்கு பயந்து அப்போ உம்முடைய வழிகளின்படி வாழ கர்த்தர் பலன் கொடுங்க. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு மனுஷன் எப்படி யாருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள பயம் தேவையில்லை என்பதையும், ஆண்டவரே ஒரு உணர்வுடன் இந்த வாழ்க்கைக்குள்ள மனுஷன் வர வேண்டும் என்பதையும் சத்தியத்தோடு எடுத்து போதித்தீர். உமக்கு நன்றியப்பா. இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் விட்டு விடாதபடி நாமும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடியால் என்னதான் வந்தாலும் எதுதான் நடந்தாலும் நம்ம கர்த்தர் இருக்கிற தைரியத்தோடு வாழக்கூடிய கிருபையை தாரும். நான் கேட்ட சத்தியம் விட்டு விடாதபடி வாழ்க்கை முழுவதும் இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க, இதன்படி வாழ ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும்படியா சொல்லிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் பிள்ளைகள் மேல தங்கி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.